அதிகமான பணம் கொடுத்து வாங்கப்பட்ட ரொம்ப ஃபேமஸான ஒரு 3 பெயிண்டிங்ஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் எல்ஸ் வெல்கம் டு மை சேனல். இதில் தேர்ட் பொசிஷனில் இருக்கிறது வென் வில் யூ மேரின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு பெயிண்டிங் தான். இதை பவுல் கௌகின் அப்படின்ற ரொம்ப ஃபேமஸான ஒரு பெயிண்டிங் ஆர்டிஸ்ட் வந்து வரைஞ்சிருக்காரு. இது 2015 $210 மில்லியன் கொடுத்து ஸ்டேட் ஆஃப் கத்தார் மியூசியம் வந்து இதை வாங்கியிருக்காங்க. நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு இது டேரெக்டாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 1993 crores வந்து இது வரும். அண்ட் நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறது இன்டர்சேஞ்ச் அப்படின்ற ஒரு பெயிண்டிங் பற்றி தான். இதை வில்லியம் டி கூனிங் அப்படின்ற ஒரு ஃபேமஸான பெயிண்டிங் ஆர்டிஸ்ட் வந்து வரைஞ்சிருக்காரு. இதை கூட 2015 தான் விற்றுருக்காங்க. $300 பில்லியன் கொடுத்து கென்னத் சி ஜிஃப்ரின் அப்படின்ற ஒரு நபர் தான் இதை வாங்கியிருக்காங்க. இதே நம்ம இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 2779 crores வந்து வருமாங்க. அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பொசிஷனில் பார்க்க போகிறது சால்வேட்டர் முஞ்சின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு பெயிண்டிங் பற்றி தான். இதை லியோனார்டோ டா வின்சி ஹிஸ்ட்ரியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பெயிண்டிங் ஆர்டிஸ்ட். இவர் தான் வரைஞ்சிருக்காரு. $450.3 பில்லியன் கொடுத்து சவுதி அரேபியாவோட க்ரௌன் பிரின்ஸாக இருக்கிற முகமது பின் சல்மான் தான் இதை வாங்கியிருக்காங்க. இதையும் நம்ம இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 4169 crores வந்து வரும். இதுதான் ஹிஸ்ட்ரியிலேயே ரொம்பவும் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பெயிண்டிங் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த 3 பெயிண்டிங்ஸில் உங்களுக்கு எந்த பெயிண்டிங் ரொம்ப பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு மறக்காம 2 பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.